உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல். இந்த குச்சி கை பெரியார் கை தடிதான் திராவிட மாடல். எப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதா திராவிட மாடலா? தந்தை பெரியார் கைத்தடி குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக விமர்சித்துள்ளார். மேலும் பெரியார் கைத்தடி போன்று பயனில்லாத கோணையாக வளைந்ததுதான் திராவிட மாடலா என விமர்சனம் செய்துள்ளார். கைத்தடி இப்ப உங்களுக்கு பயன்படுதா? பயன்படுதா? இதுல இருந்து தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. கடைசியா குச்சியை உண்டிட்டியே, தடியை உண்டிட்டியே. நீங்க தத்துவம் என்னன்னு கேட்டா கைத்தடி கல்யாணம் திராவிட மாடல் என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். இதுதான் இப்ப நடக்குதே, இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல். உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல். இந்த குச்சி கை பெரியார் கை தடிதான் திராவிட மாடல். எப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதா திராவிட மாடலா? ஒரு தம்பி, நீ என்னத்தே சொல்லு, திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு, அதை மட்டும் சொல்லு. நான் சொல்லல, எனக்கு தெரியல. திராவிடத்தை சொல்றவங்க கேட்டு சொல்லு. எனக்கு தெரியலப்பா. தலித்துங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு எனக்கு தெரியல, கேட்டு சொல்லு. அதை விடுவோம். திராவிடம் தானே இங்க பெரிய திராவிடம். திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல், அது எதை குறிக்குது? ஒரு கட்டுரை எழுதியிருக்கிய, எனக்காக தான் எழுதியிருக்கிய. திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது, ஒரு இனத்தை குறிக்கிறது, ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது, ஒரு பண்பாட்டை குறிக்கிறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு மொழியை குறிக்கிறது, அது ஒரு வாழ்வியலை குறிக்கிறது. அது குடுகுடுப்புக்கார நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, வாழ்க்கை குறிக்குது, நிறைய குறிக்குது. பாப்பா என்னன்னு சொல்லுப்பா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.